இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. எய்ம்ஸ் நமது தேர்வு. சுங்கை சிப்புட் தொகுதிக்கான வருகையின் போது கல்வியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்திய ராமசாமி. மஇக தேசிய உதவி தலைவரும் பேராக் மாநில மஇக தொடர்பு குழு தலைவருமான தான் ஸ்ரீ எம் ராமசாமி நேற்று சுங்கை சிப்புட் தொகுதியின் கிளை தலைவர்களை சந்தித்தார். அதன்போது அடுத்த பொது தேர்தலை சந்திக்க புதிய வாக்காளர்களை அடையாளம் காண வேண்டிய அவசியம் குறித்து பேசியவர் கல்வியின் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தினார். குறிப்பாக மார்ச் 1ஆம் தேதி நடைபெற உள்ள எய்ம்ஸ் நமது தேர்வு எனும் நிகழ்வினை பற்றி அவர் விளக்கம் அளித்தார். B40 குடும்பங்களை சேர்ந்த மாணவர்களுக்கான TVET தொழில் திறன் கல்வி தொடர்பான விளக்கத்தையும் தனதுரையில் குறிப்பிட்டார். கல்வியில் பின்தங்கிய மாணவர்களுக்காக பிரத்யேகமாக டேஃப் கல்லூரியில் உயர் கல்வியை மேற்கொள்ளும் வாய்ப்பை மஇக ஏற்படுத்தியுள்ளது. இக்கல்லூரியில் பயிலும் மாணவர்களுக்கு படித்து முடித்தவுடன் வேலை வாய்ப்பு கிடைக்கும் வகையில் பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. மாணவர்களின் வாழ்க்கை மேன்மை அடைய தொழில்திறன் கல்வி வாய்ப்புகளும் வழங்கப்படுவதை தான் ஸ்ரீ ராமசாமி சுட்டிக்காட்டினார். இந்திய மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு மஇக கொடுக்கும் முக்கியத்துவத்தை இத்திட்டங்கள் பறைசாற்றுவதாக அவர் சொன்னார். இந்திய நாட்டு வணிக நிகழ்வுகளுக்கு புகழ்பெற்ற இடமாக திகழும் மலேசியா வணிக நிகழ்வுகள் மற்றும் ஊக்க பயணங்களுக்கான முக்கிய இடமாக இந்திய பெருநிறுவனங்கள் மத்தியில் மலேசியாவின் நன்மதிப்பு கூடியுள்ளது. இந்தியாவிலிருந்து வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதற்கு இதுவும் ஒரு காரணமாகும். இதையடுத்து இவ்வாண்டு புதுடெல்லியில் நடைபெறும் தெற்காசிய பயணம் மற்றும் சுற்றுலா பரிமாற்ற வர்த்தக கண்காட்சியில் MICE எனப்படும் கூட்டங்கள், ஊக்கத்தொகைகள், மாநாடுகள் மற்றும் கண்காட்சிகள் பகுதிகளிலும் மலேசியா முக்கிய கவனம் செலுத்துகிறது. மலேசியா 2024ஆம் ஆண்டில் இந்திய சந்தையில் சிறந்த MICE இடமாக அங்கீகரிக்கப்பட்டது. இந்நிலையில் நிகழ்ச்சிசார் சுற்றுலாவில் தொடர்ந்து முன்னணி வகிக்கவும் ஆர்வமாக உள்ளது. டூரிசம் மலேசியாவின் புதுடெல்லி அலுவலக இயக்குனர் அகமது ஜோனேஃப் முகமது அலி அவ்வாறு கூறினார். MICE சுற்றுலாவுக்கு உள்ளூர் நிறுவனங்கள் சலுகைகள் தருவதால் அனைத்துலக மாநாடுகள், பெருநிறுவன நிகழ்வுகள் மற்றும் ஊக்குவிப்பு பயணங்களுக்கான சிறந்த தேர்வாக மலேசியா திகழ்கிறது என்றார் அவர். இவ்வாண்டு இந்தியாவில் மேற்கொள்ளப்படும் மலேசியாவின் சுற்றுலா ஊக்குவிப்பு பிரச்சாரங்கள் ஷாப்பிங், கேளிக்கை பூங்காக்கள், குடும்ப விடுமுறைகள் மற்றும் தேனிலவு பேக்கேஜ்களில் ஆர்வமுள்ள பயணிகளை ஈர்ப்பதிலும் கவனம் செலுத்துகின்றன. முந்தைய ஆண்டை காட்டிலும் கடந்த ஆண்டு இந்தியாவில் இருந்து வந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 72 விழுக்காடாக அதிகரித்து 1.13 மில்லியனாக பதிவாகியது. முன்பெல்லாம் ஒரு சராசரி இந்திய பயணி தனது மலேசிய வருகை குறித்து முடிவு செய்ய சுமார் 60 நாட்கள் ஆனது. ஆனால் இப்போது முடிவு நேரம் 2 வாரங்களுக்கும் குறைவாகவே உள்ளது. இதன் விளைவாக கடைசி நிமிட முன்பதிவுகள் கணிசமாக உயர்வதாக அகமது ஜோனேஃப் கூறினார். தித்திவங்ச LRT விபத்தின் எதிரொலி. விவேக CCTV கேமராக்கள் மற்றும் திரைக்கதவுகளை பொருத்துகிறது பிரசரணா. நேற்று காலை கோலாலம்பூர் தித்திவங்சா LRT நிலையத்தில் ஏற்பட்ட மரண விபத்தை அடுத்து ரயில் நிலையங்களில் பாதுகாப்பு அம்சங்களை மேம்படுத்த போக்குவரத்து அமைச்சு உறுதியளித்துள்ளது. கண் பார்வையற்றவர் என நம்பப்படும் ஓர் ஆடவர் நேற்றைய சம்பவத்தில் தண்டவாளத்தில் விழுந்து ரயில் மோதி உயிரிழந்தார். அதனை விரிவாக விசாரிக்க பிரசரணா நிறுவனம் பணிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் அனைத்து ரயில் நிலையங்களிலும் பாதுகாப்பு அம்சங்கள், குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கான வசதிகளை மேம்படுத்த அமைச்சர் அந்தோனி லோப் உத்தரவிட்டுள்ளார். ரயில் நிலையங்களில் ஆபத்து ஏற்படக்கூடிய அபாயங்களை கண்டறிந்து அவற்றை தடுத்திட ஏதுவாக விவேக CCTV கேமரா முறையும் பொருத்தப்படவிருக்கின்றது. பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய அனைத்து LRT நிலையங்களிலும் நீண்டகால அடிப்படையில் நடைமேடை திரைக்கதவுகள் பொருத்தவும் பிரசரணா திட்டமிட்டுள்ளது. இவ்வேளையில் கூடுதல் உதவிகள் தேவைப்படுவோர் ரயில் நிலையங்களில் உள்ள பிரசரணா அதிகாரிகள் அல்லது உதவி போலீசாரை அணுகுமாறும் அமைச்சர் அறிவுறுத்தினார். மலேசிய தமிழ் இளைஞர் மணிமன்ற பேரவையின் உயர்நிலை தலைமைத்துவ பயிற்சி.
மலேசிய தமிழ் இளைஞர் மணிமன்ற பேரவையின் ஏற்பாட்டில் தலைமைத்துவ மற்றும் நிர்வாக பயிற்சி கோலாலம்பூரில் உள்ள ஐகேபி கழகத்தில் நேற்று மிக சிறப்பாக நடைபெற்றது. இப்பயிற்சியினை தேசிய அகாடமி கழகத்தின் சிறப்பு அதிகாரி மொஹத் அரீஃப் சாம்சன் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்து உரையாற்றினார். நாடு தழுவிய அளவில் 100க்கும் மேற்பட்ட மணிமன்ற தலைவர்களும் பொறுப்பாளர்களும் இப்பயிற்சி பட்டறையில் கலந்து கொண்டு பயனடைந்தனர். மணிமன்ற உறுப்பினர்களின் தலைமை திறனை மேம்படுத்துதல், முடிவெடுக்கும் திறனை வளர்த்தல், திறமையான நிர்வாக ஆற்றலை கற்றுக்கொள்ளுதல் ஆகியவை இப்பயிற்சியின் முக்கிய நோக்கங்களாகும் என பேரவையின் தேசிய தலைவர் முருகன் மணியம் தெரிவித்தார். சமூக மாற்றங்களை நிகழ்த்தும் வகையில் இளைஞர்கள் தங்களை தயார் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ண கருவோடு பல புதிய உத்திகள் மற்றும் செயல் திட்டங்கள் முன்வைக்கப்பட்டன. எதிர்கால தலைவர்களாக உருவாக இளம் தலைமுறைக்கு இது போன்ற பயிற்சிகள் அவசியம், முருகன் மணியம் மேலும் கூறினார். குழந்தை புற்றுநோய் சங்கத்தின் நிதி திரட்டும் விருந்து நிகழ்ச்சி. மலேசிய குழந்தை புற்றுநோய் சங்கமான CCAM கோலாலம்பூர் பெர்ஜயா டைம்ஸ் ஸ்கொயர் ஹோட்டலில் நேற்றிரவு நிதி திரட்டும் விருந்து நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. பிப்ரவரி 15 அனுசரிக்கப்படும் அனைத்துலக குழந்தை புற்றுநோய் தினத்தை ஒட்டி அந்நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. பெர்ஜயா குழும தலைவரும் கொடை வள்ளலுமான வின்சென்ட் தான் ஆதரவில் நடைபெற்ற அந்நிகழ்வில் திரட்டப்பட்ட நிதியானது நாட்டில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு காலம் தாழ்த்தாமல் சிகிச்சை வழங்கி அவர்களின் உயிரை காக்க பயன்படுத்தப்படும். புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து சிகிச்சை அளித்தால் அவர்கள் குணமடையவும் உயிர் வாழவும் வாய்ப்புகள் அதிகம் என CCAM தோற்றுநரும் தலைவருமான லாவண்யா கணபதி வணக்கம் மலேசியாவிடம் தெரிவித்தார். இசை படைப்புகளுடன் கூடிய இந்த நிதி திரட்டும் நிகழ்ச்சியில் ஆர்வலர்கள், வர்த்தக நிதி ஆதரவாளர்கள், பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு ஆதரவு கரம் நீட்டியும் அவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தும் வகையிலும் இந்நிகழ்ச்சி அமைந்ததாக அவர் சொன்னார். இவ்வேளையில் புற்றுநோயை எதிர்த்து போராடும் CCAM திட்டங்களுக்கு நிதி திரட்டும் முயற்சியில் வரும் ஜூலையில் வட ஐரோப்பாவில் துணிகர சைக்கிள் பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. புற்றுநோயால் அவதியுறும் குழந்தைகளை காப்பாற்றிட தங்களால் இயன்ற இதுபோன்ற காரியங்களில் நல்லுள்ளங்கள் ஈடுபட்டு வருவதாக லாவண்யா நிகழ்ச்சியுடன் கூறினார். முன்னாள் பிரதமர் இஸ்மாயில் சாஃப்ரியின் 4 அதிகாரிகளை கைது செய்த MACC. முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சாஃப்ரி யாக்கோப்புடன் தொடர்புடைய 4 அதிகாரிகளை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MACC கைது செய்துள்ளது. அவர்களில் 3 வெள்ளிக்கிழமை முதல் 5 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்ட வேளை 3 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்ட மற்றொருவர் இன்று விடுவிக்கப்பட்டார். MACC சட்டத்தின் 16A பிரிவின் கீழ் அச்சம்பவம் விசாரிக்கப்படுகிறது. MACC தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம் பாக்கி அதனை உறுதிப்படுத்தினார். நாட்டின் 9வது பிரதமரான டத்தோ ஸ்ரீ இஸ்மாயில் சாஃப்ரி நேற்று விடியற்காலை வீட்டில் மயங்கி விழுந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது இங்கு குறிப்பிடத்தக்கது. உயர் இரத்த அழுத்தம் காரணமாக சுய நினைவற்ற நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அந்த பெரா நாடாளுமன்ற உறுப்பினரின் உடல்நிலை தற்போது சீராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. ஷா ஆலமில் ஆட்டிசம் குழந்தை சித்திரவதை, பராமரிப்பு மையத்தின் விதிமீறல் அம்பலம். ஷிலாங்கூர் ஷா ஆலமில் ஆட்டிசம் குறைபாடு கொண்ட 6 வயது சிறுமி சித்திரவதை செய்யப்பட்டதாக கூறப்படும் டஸ்கா சிறார் பராமரிப்பு மையம் விதிமுறைகளுக்கு ஏற்ப செயல்படவில்லை என்பது அம்பலமாகியுள்ளது. டடிகா பாலர் பள்ளியாக மட்டுமே அம்மையம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அப்படி இருக்க டஸ்கா சிறார் பராமரிப்பு மையமாக செயல்படவோ 4 வயதுக்கு கீழ்ப்பட்ட குழந்தைகளை அது பெறவோ முடியாது என சமூக நலத்துறையான JKM அறிக்கையொன்றில் கூறியது. இதையடுத்து விதிமுறை மீறலுக்காக டஸ்கா சட்டத்தின் கீழ் அந்த பாலர் பள்ளியின் செயல்பாட்டை நிறுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. அந்த பாலர் பள்ளி நடத்துனரும் விசாரணைக்காக சிலாங்கூர் JKM அலுவலகத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளார். சம்பந்தப்பட்ட பாலர் பள்ளியில் ஆட்டிசம் குறைபாடுடைய தங்களது குழந்தை சித்திரவதை செய்யப்பட்டதாக அதன் பெற்றோர் போலீசில் புகார் அளித்ததை அடுத்து JKM அறிக்கை வெளியிட்டுள்ளது.
குழந்தையின் முதுகு சிவந்து போயிருந்ததோடு வலது கண்ணுக்கு கீழே வீக்கம் காணப்பட்டதாக போலீஸ் புகாரில் கூறப்பட்டுள்ளது. அச்சம்பவம் 2001 சிறார் சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்படுகிறது. உடைந்த எலும்புகளை ஒட்ட வைக்கும் முட்டை ஓடுகள். தமிழக ஆராய்ச்சி குழுவின் அசத்தல் கண்டுபிடிப்பு. முட்டை சாப்பிடுவது உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது. ஆனால் தூக்கி வீசப்படும் முட்டை ஓடுகளுக்கு உடைந்த எலும்புகளை குணமாக்கும் சக்தி இருப்பது நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? முட்டை ஓடுகளின் அந்த மகத்தான மருத்துவ குணத்தை தமிழகத்தின் ஆராய்ச்சி குழு உலகிற்கு எடுத்து காட்டியுள்ளது. சேலத்தில் உள்ள பெரியார் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் முட்டை ஓடுகளில் இருந்து தயாரிக்கப்படும் திரவத்தை எலும்பு முறிவு, பல் மற்றும் எலும்பியல் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண பயன்படுத்தலாம் என கண்டறிந்துள்ளனர். இதுவரை 450க்கும் மேற்பட்ட நோயாளிகளிடம் அது வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து முட்டை ஓடுகளில் கால்சியம் பாஸ்பேட் கனிமமான ஹைட்ராக்சிப்டைட் வணிக ரீதியான உற்பத்தி செய்வதற்காக 2 தொழில்நுட்பங்களுக்கு அக்குழு காப்புரிமை பெற்றுள்ளது. இறக்குமதி செய்யப்படும் எலும்பு ஓட்டுகளின் விலையில் 5ல் 1 பங்கு மட்டுமே இந்த முட்டை ஓடு தொழில்நுட்பத்துக்கு செலவாகும் என ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். வெள்ளை, மஞ்சள் கருக்களை பயன்படுத்திய பிறகு குப்பையில் வீசப்படும் முட்டை ஓடுகளுக்குள் இப்படி ஒரு மருத்துவ குணம் ஒளிந்திருப்பது கண்டுபிடித்த தமிழக ஆராய்ச்சியாளர்களுக்கு பாராட்டுகள் குவிகின்றன.